வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். உங்களுடைய டே டு டே கம்யூட்மெண்ட்டுக்கும் பக்காவான ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு ஸ்கூட்டர்ஸ். ஆமாங்க, ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு பைக்ஸை விட இதில் என்னதான் ஒரு சில விஷயங்கள் கம்மியாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபேமிலிக்குன்னு வரும்போது இதில் ஒரு சில விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு டிசைன் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டோனில் இருக்கும். உங்களுக்கு பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த ஒரு சீட்டிங்லேயும் சரி, அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோரேஜ்லேயும் சரி நல்ல அதிக ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்கும். பொதுவாக பைக்ஸ்னால் மோஸ்ட்லி நம்மளால் தான் ஓட்ட முடியும். அதான் மீன்ஸ் பாய்ஸ் அண்ட் மேர்ல்ஸால் மட்டும் தான் ஓட்ட முடியும். ஃபீமேல்ஸ் வந்து அந்த வெஹிக்கிள் அவ்வளோ வந்து ஓட்ட மாட்டாங்க. ஒரு சில பேர் ஓட்டுறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் அதை ரியாலிட்டியை பார்க்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாராலையும் ஓட்டக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. அதனால் ஃபேமிலி பர்பஸ்ன்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் ஒரு ஸ்கூட்டர்ன்றதை சூஸ் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி 110cc ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நெக்ஸ்ட் லைக் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் அப்படின்னு ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல டிசைன் டோனோட ஒரு 110cc ஃபார் ஃபேமிலிக்குன்னு எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இன்னதான் இது அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பலாம் இதுவாக இருக்கிற மாதிரில ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியர் டச்சில் இருக்குது. டிசைன் விஷயத்தில் பார்க்கறதுக்கு நல்லாவுமே கூட இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டர் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா ஒரு 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 75 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு ட்ரம் பிரேக் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அவருடைய டோட்டல் வெயிட் 104 kg, சீட் 765 mm. அந்த ஒரு டைமென்ஷன் மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிள் ரேஞ்சில் தான் இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டோட ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 82,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 88,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜஸ்ட் 110. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்ல நம்மளும் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரெடிஷ்னலாக நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜஸ்ட் 110. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி இது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு டிவிஎஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேசினஸ்ன்றது பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய நல்ல க்ளவுட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அண்டர் சீட் ஸ்டோரேஜும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லெவலில் ஒரு 19 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் எனாஃபான ஸ்பேஸ் இருக்கும். ஃபுட்போர்ட் மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான ஸ்பேஸு சீட்டிங்கும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஓவராலாக ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டர் டிசைனாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் உங்களுக்கு 7.71 bhp அண்ட் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 80 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான், பின்னாடியும் ட்ரம் பிரேக் தான். டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 103 kg, சீட் 760 mm. வெஹிக்கிளோட வெயிட் அண்ட் சீட் மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியாக இருக்குன்றப்போ உங்களுக்கு வெஹிக்கிளோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் ரியலி ஈஸியாக இருக்கும். முதல்ல பார்த்த இந்த 2 ஸ்கூட்டருமே உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ரேஞ்சில் இருக்கும். பட் பவர் மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் டீசென்ட்டான ஸ்பெக் தான் இந்த 2 ஸ்கூட்டருமே. சரி ஓகே, இந்த வெஹிக்கிளோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 88,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு 92,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்ல இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் நம்ம ஹோண்டாவோட டியோ 110. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொன்னால் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் எனக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்கூட்டராக இருக்கும். அட் த சேம் டைமில் அது எனக்கு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஓரளவுக்கு கேப்பபிளாக இருக்கணும்னு நினச்சி எடுக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த ஹோண்டா டியோ வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சொல்லப்போனால் இந்த ஹோண்டா டியோட டிசைன்ன்றது உங்களுக்கு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக நல்ல ஒரு ஷார்ப் எஜ்டான ஒரு டிசைன் டோனோட
ஸ்கூட்டராக உங்களுக்கு இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு யூசேஜுக்கும் இந்த ஸ்கூட்டரில் அந்த அளவுக்குலாம் பெருசாக ஸ்பேஸ் லேக்ன்றது இருக்காது. ஓரளவுக்கு ஒரு நார்மல் ஃபேமிலி ஸ்கூட்டர் மாதிரியே தான் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு 18 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ், அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுக்குறாங்க. இது வந்து ரியலி ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னும் பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிக்கலான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 109.51 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஆல்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கிலோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.75 பிஹெச்பி அண்ட் 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்கெட். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 83 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு பைக்கிலோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த பைக்கிலோட அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 103 kg, சீட் ஹைட் 765 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 95,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,14,000 கிட்ட வரைக்கும் வருது. வெளியே இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கூட்டர். ரொம்ப நாளாக நம்ம இதோடைய இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு வர ஸ்கூட்டர். சொல்லப்போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்கூட்டர்னு சொன்னாலே மனசுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு இமேஜான ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம் இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா. இந்த ஒரு ஸ்கூட்டர் ஃபேமிலி பர்பஸுக்கு இந்த ஒரு 110cc பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர்ன்றதுல டவுட்டே கிடையாது. பட் இதை விடவும் ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்கூட்டர் இருக்குது, அதுதான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. பட் இதுவும் ஒரு நல்ல ஸ்கூட்டர், அது இதனால செகண்ட் பிளேஸில் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு டிசைன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் டீசெண்டான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டரை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைடிங் கம்ஃபர்ட்டு, சீட்டிங் ஸ்பேஸு, அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டின்ற மாதிரி விஷயங்களில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் பில்ட் குவாலிட்டியும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்லேயே ஒரு சாலிடான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் ஒரு தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 109.51 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஆல்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் ஒரு தலைக்கு 7.73 பிஹெச்பி அண்ட் 8.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h. பைக்கிலோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் அது மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. ட்ரம் பிரேக் மட்டும்தான் உங்களுக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 106 kg. சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி கிளைம் பண்ணல. பட் இருக்கிறதுலே ஒரு நல்ல லோயஸ்ட்டான ஒரு சீட் ஹைட் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடலில் உங்களுக்கு அந்த ஒரு டிஸ்பிளே, அதான் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுன்னு வந்துட்டு அதுவும் ஃபேமிலி பர்பஸுக்காக ஒரு ஸ்கூட்டர் எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் ப்ராக்டிகாலிட்டின்றது எக்ஸலண்ட்டான ஒரு ரேஞ்சில் இருக்கும். ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அழகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கூட்டரை பார்க்கும்போது இது ஒரு ஐசி ஸ்கூட்டர்னே தோணாது, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டிசைன் ப்ராக்டிகாலிட்டி பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஸ்பீட்டு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளவுட் பாக்ஸ், அது இல்லாமல் அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப்லாம் நம்மளுக்கு ஜூபிட்டர் 125 கொடுத்த மாதிரி 8 வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங்லாம் ரொம்பவே ஈஸியாக ஆக்கியிருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு 33 லிட்டர்ஸு இந்த செக்மெண்ட்லேயே யாருமே கொடுக்காத அளவுக்கு ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜை இவங்க தான் கொடுத்துருக்காங்கன்றப்ப உங்களுக்கு ஓவரால் டிசைன் ப்ராக்டிகாலிட்டி இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கிடையாது, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 105 kg, சீட் 770 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 98,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் கமெண்ட் செக்ஷன் பண்ணிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.